ராவுடைய முன்னாள் தலைவர் தான் அலோக் ஜோஷி. ஸோ இவர் தான் இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்துடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு, தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதாவது இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பஹல்காம்ல ஒரு அட்டாக் நடந்துச்சு. அதாவது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அட்டாக் நடத்திருக்காங்க. அதுல ஒரு 26 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தை இப்போ மாற்றி அமைக்கிறாங்க. ஏற்கனவே இங்கே தலைவர் இருந்திருப்பாங்க, உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நீக்கிட்டு புதிய தலைவர், புதிய உறுப்பினர்களை நியமிச்சிருக்காங்க. இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரதமர் தலைமையில செயல்படக்கூடிய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்துக்கு ஆலோசனைகளை வழங்குது. இப்போ இந்த அட்டாக்கு அப்புறமா இந்த வாரியத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ அதன்படி இதோடைய புதிய தலைவராக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலோக் ஜோஷி, அதாவது இந்திய உளவுத்துறை, அதாவது ரா அப்படின்னு சொல்லுவோம். ராவுடைய முன்னாள் தலைவர் தான் அலோக் ஜோஷி. அவர் தான் இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்துடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து புதிய உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னா விமானப்படையுடைய வடக்கு மண்டல முன்னாள் தளபதியான PM சின்ஹா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ராணுவத்துடைய தென் மண்டல முன்னாள் தளபதியான AK சிங் புதிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஓய்வு பெற்ற ரியர் அட்மிரல் மோந்தி கண்ணா, முன்னாள் தூதரக அதிகாரி வெங்கடேஷ் வர்மா, நெக்ஸ்ட் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ராஜீவ் ரஞ்சன் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் புதிய உறுப்பினர்களாக தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்துல நியமிக்கப்பட்டிருக்காங்க. தலைவராக அலோக் ஜோஷி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க.